நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுச்சேரி நகரத்திற்கு கிராமப்புறங்களில் இருந்து குடிநீர் கொண்டுவர பிரான்ஸ் நாடு கொடுத்துள்ள நிதியை பயன்படுத்தி ஏரி குளங்கள் மூலம் நகர மக்களுக்கு நல்ல குடிநீரை கொடுக்க அரசு முன்வர வேண்டும் என்று புதுச்சேரி முதல்வரின் பார்லிமெண்ட் செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவுமான ஜான்குமார் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பேசினார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்றைய கேள்வி நேரத்திற்கு பிறகு பூஜ்ய நேரத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் மாநிலத்தின் அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை நல்ல நேராக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி அரசு அதிகாரிகள் பிரான்ஸ் கொடுத்த நிதியை கொண்டு அரசுக்கு தவறான யோசனைகள் கொடுத்து வருகிறார்கள் என்றும் இதனால் கிராமப்புற மக்களின் எதிர்ப்பை தான் அரசு சம்பாதிக்க நேரிடும் என்றும் அவர் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு வெளியே நிருபர்களிடம் இது குறித்து வலியுறுத்தி பேசிய அவர் சிவராந்தகம், நெட்டப்பாக்கம், மணப்பட்டு முதலான இடங்களில் இருந்து நகர்ப்புறத்திற்கு குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் 10 ஏரிகளை இப்போதுள்ள நிலையில் இருந்து 2 மடங்காக தூர்வார வேண்டும். தூர்வார செலவாகும் என்றால் மக்களுக்கு மணல் எடுக்க அனுமதி கொடுத்தால் அவர்கள் தேவைக்கு தூர்வாரி விடுவார்கள் என்று முதல்வரின் பார்லிமெண்ட் செயலாளர் கூறினார். இந்த திட்டத்திற்காக தொடர்ந்து போராட போவதாகவும் மக்களையும் போராட்டத்தில் ஈடுபட செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரான்ஸ் நாட்டுக்காக புதுச்சேரியில் உள்ள புதுச்சேரி தூதரக அதிகாரியிடமும் இது குறித்து எடுத்து சொல்வேன் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். கொடையா 534 கோடி கொடுத்துருக்குறாங்க. பிரெஞ்சு கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த தண்ணியை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற ஆஃபீஸருங்க என்ன படித்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவும் கிடையாது. நேராக இயற்கைக்கு எதிரான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா எங்கள் கிராமப்புறத்தில் 600 அடி போர்வாலை போட்டு அங்கேருந்து தண்ணியை கொண்டு பாண்டிச்சேரியில் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 500 கோடிக்கு திட்டத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சொல்லிக்கிறாங்க, எங்கள் ஊருக்கு நல்ல குடிநீர் கொடுக்கறதுக்கு என்ன ஐடியான்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லியிருக்கிற பதிலுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு சொல்கிறது தவறு. பாண்டிச்சேரியில் நீர் நிலைமையை மேலாக்கிறதுக்கு நீங்கள் 600 அடி போர்வால் போட்டோன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் எதிர்ப்பாங்க. ஸோ மழைநீரை நீங்கள் நம்ம இருக்கிற குளங்களில் டோட்டலாக 84 ஏரிகள் இருக்குது, 609 குளங்கள் இருக்குது, எல்லாம் லிஸ்ட்டோடு இருக்குது. 609 குளங்கள் இதில் லிஸ்ட் இருக்குது. இதில் 84 ஏரிகள் இருக்குது. இந்த 84 ஏரியில் மிகப்பெரிய ஏரியான உசுடி ஏரி, பாகூர் ஏரி, அபிஷேகப்பாக்கம் ஏரி, வேல்ராம்பட்டி ஏரி, செம்பியன்பாளையம் ஏரி, கோர்க்காடு ஏரி, சாத்தமங்கலம் ஏரி, தொண்டமானத்து ஏரி, பணியிடக்குப்பம் ஏரி, கனகடி ஏரி, இந்த ஏரிகளில் தண்ணீரை சுத்தப்படுத்த இந்த தண்ணீரை போட்டு வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா 500 கோடி 34 கோடி நம்ம கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த 534 கோடியில் கிட்டத்தட்ட இந்த 2 மடங்காக அந்த ஏரிகளை ஆழப்படுத்தணும். இப்போ இருக்கிற ஆழத்தை மாதிரி இன்னொரு மடங்கு ஆழப்படுத்தணும். அப்போ ஆழப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, ஒன்று அவங்க செலவுலே பண்ணணும், இல்லைன்னா மக்கள் அந்த மண்ணை அள்ளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் தயாராகிறாங்க. ரோடுகளுக்கு அந்த மண் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்த அந்த மண் அனுப்பிடலாம். இந்த மண்ணுகளை இலவசமாக கொடுக்கலாம். இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் 150 ரூபாய்க்கு அந்த சொந்த ஊருக்காரங்களுக்கும் வெளியே வைக்கிறதுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க. நம்முடைய நோக்கம் மழை தண்ணியை உள்ளே கொண்டு வரணும். ஸோ இப்போது எல்லா குளங்களிலும் தண்ணீரை சேர்ப்பேமானால் நம்ம பாண்டிச்சேரிக்கு கொண்டு வரலாம். இந்த பாண்டிச்சேரிக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து எல்லா ஏரிகளில் தேங்கியிருக்கிற அணைகள் மூலம் தேங்கியிருக்கிற தண்ணீரை பாண்டிச்சேரி கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 50, 75, 100 கோடி செலவாகும். இங்கேருந்து சுத்திகரித்து கொடுத்தோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற டவுன் லிமிட்டில் எல்லாத்துலேயும் கொடுத்து விடலாம். ஒன்று முடிஞ்சு பச்சா. அதுக்கடுத்தது பாண்டிச்சேரியில் பெய்கிற மழையை கடலுக்கு தள்ளக்கூடாது. எல்லோரும் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வரணும். இதை மக்கள் கொண்டு வர தவறுறாங்க. இந்த பணத்தில் கூட செஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்தில் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுறீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 5000 குடும்பத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சாங்க, டோட்டலாக 8 கோடி 65 லட்சம் ஆகுது. இப்போ தொகுதிக்கு மேலே மேற்படும். இப்போ என்ன உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, திருப்பூர் தொகுதிக்கு 8 கோடி 65 லட்சம் ஆகுது. நெல்லித்தோப்பு தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா 2.25 கோடி ஆகும். காமராஜ் தொகுதி பார்த்தாக்கா 5.25 கோடி ஆகும். ஸோ ஒவ்வொரு தொகுதிக்கும் மேம்பட்டு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெல்லித்தோப்பு தொகுதியில் பார்த்தா 30 அடி ஆழத்தில் தண்ணி விட்டால் போதும், அதெல்லாம் பூமியில் தண்ணி எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம மணவெளியை விட்டோம் 20 அடி போதும், அரியாங்குப்பத்தில் 20 அடி போதும், லாஸ்பேட்டில் 70 அடி போதும், நம்முடைய காலாப்பட்டில் 60 அடி போதும், மதடிப்பட்டில் 90 அடி ஆகும், திருப்பணியில் 90 அடி தேவை. ஸோ மொத்தத்துக்கு நான் என்ன கணக்கு கொடுத்துக்கிறேன்னா, இந்த பணத்தை எல்லா மக்கள் வீட்லேயும், மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வாங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு மக்கள் வீட்டில் ஃபுல்லாக கட்டிட்டு இருப்பாங்க, கவலையே பட வேணாம். ரோடு இருக்குது பாருங்கள், அந்த சாக்கடை இருக்குது பாருங்கள், தண்ணியை கொண்டாந்து வெளியே விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த நேராக போர்வால் போடுங்க.
போர்வால் போட்டு ஒரு 50 அடியிலே 20 அடியிலே இறக்கி விட்டிங்கன்னா அது நேராக மண்ணில் போய் தண்ணி போகும். ஸோ மெத்தையில் ஒரு அத்தனை தண்ணி எங்கே போகும்? பூமிக்கு போயிடும். ஸோ பூமிக்கு போகக்குள்ள இங்கேருந்து அழுத்தில் தண்ணி கடல் தண்ணி ஃபுல்லாக வரும். இப்போது கடல் தண்ணிக்கு பேக்கில் கொண்டு போயிடும். இப்போ இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் 8 கிலோமீட்டர் வந்துருக்குது. ஸோ இந்த திட்டத்தை அரசாங்கம் சொன்ன மாதிரி இந்த 500 கோடி திட்டத்தை நிறைவேற்றினா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு தண்ணி போயிடும். நம்ம இயற்கையாக அமைஞ்சிருக்கிற நம்ம பாண்டிச்சேரியை ஏன் நம்ம இது கெடுக்கக்கூடாது? நான் சொல்கிற மெத்தடில் இந்த தண்ணியை கொண்டு வந்தோம்னா டோட்டலாக இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம கடல் தண்ணி எல்லாமே கடலுக்கு போயிடும். ஸோ இந்த பாண்டிச்சேரியை நம்பி வந்திருக்கிற இந்த ஜனங்களும் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிற்காலம் சகதியினருக்கும் வாழறதுக்கு வழிதான் செய்யணும். மாநில முதல்வர் எல்லாருக்கும் தகப்பன் ஸ்தானத்தில் தான் இருக்கார். அவர் என்ன செய்கிறாரோ அதெல்லாம் நமக்கு பலனாக கிடைக்கும். ஸோ அங்கே ஒரு தவறு நடக்கும்போது பின்னாடி வர்ற எதிர்காலத்துக்கு எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஒரு தகப்பன் கடன் வாங்கிடுச்சு போனால் அந்த கடன் அடிக்கிறது யார் அடிப்பா? பிள்ளைகள் தான் அடிக்கணும். ஸோ ஒவ்வொரு வேலையும் நம்முடைய மாநில முதல்வர் மிக தங்கமான முதல்வர், எந்த லஞ்ச லாவணியும் இல்லாத முதல்வர், அவர் இந்த பெருமையான இந்த வேலையை இந்த பணத்தை பிரயோஜனமாக செலவு பண்ணார்னா எதிர்காலத்தில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே கட்டமாக இந்த மழைநீரை உள்ளே அனுப்பும்போது அந்த தண்ணீர் எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணும் என்னுடைய கோரிக்கை. இந்த எல்லா ஏரியிலும் டோட்டலாக 25% ஆக்கிரமிப்பில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்குதுன்னா, நீ யாரெல்லாம் ஏரி எடுத்துருக்கிறாங்களோ அதை இமிடியேட்டாக நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலாம். அதற்காக மத்திய அரசு மாநில அரசுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்க தயாராகுது. நம்ம இப்போ அதெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. நமக்கு அரசாங்கம் பிரெஞ்சு அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துக்குது? 534 கோடி கொடுத்துக்குது. இந்த 534 கோடிக்கும் நான் இங்கே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கணக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த செஞ்சோம்னா பாண்டிச்சேரி நாளைக்கு நல்லாயிருக்கும். இதற்காக தான் என்னுடைய கோரிக்கை. நான் இதை சும்மா விட போகிறது கிடையாது. இந்த விஷயங்களை நான் மேற்கொண்டு இந்த அரசாங்கம் நிறைவேற்றலைன்னா நான் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன். என் கூட மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை செஞ்சு இந்த மாநிலத்துக்கு நான் நல்லது செய்யணும். நான் வாழற வாழ்க்கையை என் மக்களுக்காக. ஸோ நம்ம எல்லோரும் யாருக்காக வாழறோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக வாழறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரில் அவங்க எப்படி வசிக்க முடியும்? அவங்களுக்கு நல்ல குடிநீர் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அதனால் குடிநீர் சேர்க்க வைக்கிறதுக்கு மற்ற மாநிலம் எடுத்துக்காட்டாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், ஹைதராபாத்து, குஜராத், தெலுங்கானாவில் போய் இங்கே இருக்கிற ஆஃபீஸரை போய் ட்ரெயின் பண்ணுங்கள் 10 நாள். இங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கு ஒன்றுமே தெரியல. இன்னமும் அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்குறாங்க, பைப்பில் போடணும், அங்கேயே தண்ணி எடுக்கணும், அதுலேருந்து எதாவது லாபம் வருமானு பார்க்குறாங்க. இது தவறான விஷயம். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் தெலுங்கானா எந்த அளவில் இருக்குது பாருங்கள். குஜராத்தில் எப்படி தண்ணியை மேன்மையான இவ்வளோ சிறப்பாக கொண்டு வராங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஆஃபீஸர் அங்கே போய் பார்த்து கொண்டு பாண்டிச்சேரியில் நிறைவேற்றணும். இந்த திட்டத்தை கைவிட்டு விட வேண்டும். சிவராந்தகத்து பகுதியிலையும் நெட்டப்பாக்கம் பகுதியிலையும் 600 அடி போர்வாலுக்கு நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள் சும்மா விட மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இவங்க போய் எல்லா இடத்தையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது. இந்த மழை நீரை யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. மழை நீரை நம்ம ஏரியில் சேர்த்து வைக்கிறோம், அந்த நீரை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இது அருமையான ஐடியா. மக்கள் இது ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அரசாங்கத்தில் இதை எடுத்து சொல்லுவோம். இந்த தண்ணீரை நம்ம சேர்த்து வச்சு எதிர்கால சங்கதியினருக்கு நாம் வாழ வழிவிடணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நபிகள் நாயகம் மிலாது பெருவிழா மற்றும் பெண்கள் விழிப்புணர்வு அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை உதவித்தொகைக்கான விண்ணப்பித்த முதியோர், விதவை உள்ளிட்டவர்களுக்கு இதுவரை அரசு உதவித்தொகை வழங்காமல் உள்ளது. அவர்களின் விண்ணப்பம் எந்த நிலையில் கூட உள்ளது என தெரியவில்லை. பயனாளிகள் சிரமப்படுவதாக கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் முதியோர், விதவை உள்ளிட்ட அனைத்து உதவித்தொகைகளும் பெற இதுவரை 15,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகும். எனவே அடுத்த மாதம் முதல் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். மேலும் 100 வயது மேல் உள்ள முதியோர்களுக்கு உதவித்தொகை ரூபாய் 7,000 வழங்கப்படும் என்றும் 90 வயது முதல் 100 வயதிற்குள்ள முதியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 3,500 ரூபாய் உதவித்தொகையை ரூபாய் 4,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரியில் இருளர், பழங்குடியினர், நரிக்குறவர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் நிலம் ஆர்ஜிதம் செய்து இலவச வீட்டுமனை, பட்டா மற்றும் வீடு கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 7ஆம் நாள் கூட்டம் தொடங்கியதும் கேள்வி நேரத்தின் போது பேசி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், தமிழக அரசு பழங்குடியின நரிக்குறவர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கி வருகிறது. அதேபோல் இங்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, இருளர் இனம், பழங்குடியினர், நரிக்குறவர் குடும்பங்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் இடம் இருந்தால் நிலம் ஆர்ஜிதம் செய்து இலவச மனைப்பட்டா வழங்கி வீடு கட்டி தரப்படும் என்றும், மேலும் பழங்குடியின மக்கள் மீது எனக்கு அதிக அக்கறை உள்ளது, அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்படும் என பதிலளித்தார்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் சேந்தநத்தம் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்காக அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் நன்கொடை வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஆலயங்களில் வருகின்ற 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் ஆலய திருப்பணிக்காக அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்களின் முன்னிலையில் தலா 1 லட்சம் நன்கொடை வழங்கினார். இதில் பொறையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில், ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் மற்றும் ஹரிஹர புத்திர சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வருகிற 7ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் அவர்கள் கோவில் திருப்பணிக்காக நன்கொடையாக அனைத்து கோவில்களுக்கும் தலா ரூபாய் 1 லட்சம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் தியாகராஜன், பாஜக முக்கிய பிரமுகர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சேந்தநத்தம் அனந்தராமன், சித்திரவேல், குப்புசாமி, ராமலிங்கம், தேவமணி, கிருஷ்ணமூர்த்தி, வரதராசு, பொறையூர் பகுதிகளில் முருகையன், பிரியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிய ஜனதா சார்பில் பிரதமர் மோடியின் 20 ஆண்டு கால அரசியல் பயணம் குறித்து புத்தக வெளியீடு புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் ஸ்ரீராம் சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல் புத்தகத்தை வெளியிட மாநில தலைவர் சாமிநாதன் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் செல்வ கணபதி எம்பி, காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அசோக் பாபு, பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் அருள்முருகன், ரவிச்சந்திரன், செல்வம், ஓபிசி அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் காசிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில முன்னாள் நீதிபதி அருள் மற்றும் உழற்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் ஆகியோர் செய்திருந்தனர். ஆரோவில் பற்றிய குறும்படம் வெளியீட்டு விழா ஆரோவில் பரம்நிவாஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. உலக மனித ஒற்றுமைக்காக ஸ்ரீ மதர் மற்றும் அரவிந்தரால் உருவாக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வாளூர் அருகே அமைந்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில். இங்கு பல்வேறு நாட்டிலிருந்து வந்து ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது உள்ள சூழலில் பலதரப்பட்ட மக்களுக்கு ஆரோவிலின் நோக்கம், ஆரோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது என தெரியாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறது. ஆரோவிலின் நோக்கம், ஆரோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது, இதனை அனைவரிடத்திலும் கொண்டு செல்லும் விதமாக இயக்குனர் யாத்ரா சீனிவாசன் மற்றும் ஆரோவில் வாசிகளால் உருவாக்கப்பட்டது. இனியன் என்கின்ற குறும்படம். இந்த குறும்படத்தில் ஆரோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதன் நோக்கம், அதன் கோட்பாடுகள், தமிழ் கலாச்சாரம், எப்படி ஆரோவில் மாத்திரை மந்திர் உருவாக்கப்பட்டது உள்ளிட்டவையை பற்றி 30 நிமிடம் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த குறும்படம் ஆரோவில் பற்றி புரிதலை மேம்படுத்தும் என ஆரோவில் வாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த குறும்பட வெளியீடு விழாவில் ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் கவிஞர் மீனாட்சி ராமன், சுவரம், அரோலியா மற்றும் ஆரோவில் வாசிகள், வெளிநாட்டினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கு வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ருத்ரகவுடு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் அரசு ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒதுக்கீடு மற்றும் சிறுபான்மையினர் ஒதுக்கீடு ஆகிய பிரிவுகளில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பிஜி நீட் மருத்துவ படிப்புக்கு பரிந்துரைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிடி, இபிசி, பிசிஎம் ஆகிய பிரிவுகளின் கீழும் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் சிறப்பு பிரிவாக தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியலும் விளையாட்டு வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் என வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த விண்ணப்பங்களின் சரிபார்ப்பு நிலை குறித்து தங்களது பயனாளர் ஐடியை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தங்களது பயனாளர் ஐடியை பயன்படுத்தி தெரிவிக்கலாம்.
மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் இணையதளத்தை பார்க்குமாறு SMS மற்றும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வசிப்பதாக கோரும் விண்ணப்பதாரர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி முன் தங்களது பயனாளர் ஐடி மூலம் இரட்டை குடியிருப்பு கோரப்படாத உறுதிமொழியை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதில் அரசு ஒதுக்கீட்டுக்கான வரைவு தரவரிசை பட்டியலில் 368 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் மாணவி சௌந்தர்யா நீட் தேர்வில் 596 மதிப்பெண் எடுத்து இப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி சௌமியா 590 இரண்டாம் இடத்தையும், மாணவி புவனேஸ்வரி 585 என 3ஆம் இடத்தையும், மாணவி ஆனந்தீஸ்வரி 574 4ஆம் இடத்தையும், மாணவி மேரி ஜெனிஃபர் ஆம்ப்ரோஸ் 570 மதிப்பெண் எடுத்து 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். நிர்வாக ஒதுக்கீட்டுக்கான பட்டியலில் 1243 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாணவர் சுரப் சிங் 605, அருண் 566, ஷைனி நிவ்யா 541, விஷால் உத்தகர் 536, சம்ரிதா முகர்ஜி 534 ஆகியோர் முதல் 5 இடங்களை பிடித்துள்ளனர். கேரளாவை போன்று புதுச்சேரியிலும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கடலில் மீன்பிடிக்கும் போது உயிரிழப்போரின் குடும்பத்துக்கான நிவாரணம் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், கேரளாவை போன்று புதுச்சேரியிலும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்படும் என தெரிவித்தார். பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யக்கோரி உயிர் தியாகம் செய்த செங்கோடியின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இறப்பில் கொலை குற்றவாளிகளாக பொய் குற்றச்சாட்டில் கைது செய்து கடந்த 30 வருடங்களாக சிறையில் இருந்து வரும் பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி, ராபர்ட் பெயஸ், ஜெயக்குமார் உள்பட 7 பேரை தமிழக அரசு விடுதலை செய்ய வலியுறுத்தியும், உறுதி செய்யப்பட்ட தூக்கு தண்டனை உடனே நிறுத்த கோரியும் 2011ஆம் ஆண்டு இந்நாளில் தன்னைத்தானே தீக்கிரையாக்கி வீர தமிழச்சி செங்கோடியின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை சார்பில் தந்தை பெரியார் சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்வை புதுச்சேரி மாநில மகளிர் பாசறை பொருளாளர் தேவிகா திருக்குமரன் ஒருங்கிணைத்தார். மகளிர் பாசறை நிர்வாகிகள் பிரவீனா மதியழகன், திலகம் வீரப்பன், சுபஸ்ரீ, தமிழ்செல்வன், சித்ரா, செல்வகுமார் உள்பட பலர் பங்கேற்றனர். இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் செல்வ விநாயகர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்வினை தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் லோப்ரியன் ஒருங்கிணைப்பில் வீர தமிழச்சி செங்கோடி திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. ஊசுடு தொகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை பான்லே பால் பண்ணை எதிரே 200 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 45,62,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் தியாகராஜன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள், மகளிர் அணியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நபிகள் நாயகம் மிலாது பெருவிழா மற்றும் பெண்கள் விழிப்புணர்வு அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. நபிகள் நாயகம் மிலாது பெருவிழா மற்றும் பெண்கள் விழிப்புணர்வு அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் கோட்டக்குப்பத்தில் உள்ள தைக்கால் திடலில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு டாக்டர் சமீரா பேகம் தலைமை தாங்கினார் மற்றும் டாக்டர் ஃபாத்திமா பானு வரவேற்புரையாற்றிய நிகழ்வில் நசீமா பானு, ரஃபியா பேகம், பரிதா பேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெண்களுக்கு அரசியல் தொடர்பான விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷாகிதா பேகம் நன்றி உரையாற்றினார். பொதுக்கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அணியினர், உலா மக்கள் அணியினர், மகளிர் அணியினர், முஸ்லிம் யூத் லீக் அணியினர், மாணவ பேரவை மற்றும் தொழிலாளர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் 125 புதிய பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் காமராஜர் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் மேம்பாட்டுத்துறை துணை வட்டாட்சியர் அமுதா, உதவியாளர் பவானி, ஆரவலி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 820 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் 71 நபர்களுக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் 820 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் புதுவையில் 54, காரைக்காலில் 12, ஏனாமில் 5 என மொத்தம் 71 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பு 8.66% ஆகும். மாகேவில் புதிதாக யாரும் தொற்றால் பாதிக்கப்படவில்லை. இதனால் மாகே தொற்று இல்லாத பிராந்தியமாக நீட்டிக்கிறது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 335 குறைந்துள்ளது. ஜிப்மரில் ஒருவர், கோரிமேடு அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் 8 பேர், கோவிட் கேர் சென்டரில் 4 பேர் என 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீட்டில் 322 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 35 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். மேலும் சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், பொதுமக்கள் என முதல் டோஸ் 9,88,250 பேருக்கும், இரண்டாவது டோஸ் 8,08,846 பேருக்கும், பூஸ்டர் டோஸ் 2,50,420 பேருக்கும் என மொத்தம் 20,47,516 கொரோனா தடுப்பூசிகள் இதுவரை போடப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சேதரப்பட்டு தனியார் கிரானைட் தொழிற்சாலை நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேதரப்பட்டு பகுதியில் தனியார் கிரானைட் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியில் வானூர் வி பரங்கினி கிராமத்தை சேர்ந்த பூமிநாதன் பணியாற்றி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை பணியில் இருந்த பொழுது கிரானைட் கல்லை லோடு வாகனத்தில் ஏற்றியுள்ளார். அப்பொழுது அவரது இடது கால் தொடையில் கல் விழுந்து படுகாயமடைந்தார். உடனே அவரை மீட்டு புதுவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் இடது காலில் எலும்பு துண்டானது தெரிந்தது. இது குறித்து பூமிநாதன் சேதராப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கம்பெனியில் தொழிலாளர்களுக்கு உயிர் பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்க தவறிய கம்பெனி நிர்வாகி வேல்முருகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கட்டிட தொழிலாளர் சங்கம், கட்டிட தொழிலாளர்கள் தேசிய இயக்கம், அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று ஏற்கனவே உள்ள கட்டட கட்டுமான தொழிலாளர் மத்திய சட்டங்களை மீண்டும் செயல்படுத்த வேண்டும், புதுவை மாநிலத்தில் ஓய்வூதியம் 3000 அமல்படுத்த வேண்டும், கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதல் வகுப்பு முதல் அமல்படுத்த வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஏசி மருத்துவ வசதி செய்து தர வேண்டும், மகப்பேறு உதவியை 30,000 உயர்த்தி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் திரளான கட்டிட தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியவர்களை கண்டித்து பிரகாஷ்குமார் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காட்டா மணிக்குப்பம் பகுதியில் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர் சமூக வலைதளத்தில் பிரகாஷ்குமார் எம்எல்ஏ குறித்து அவதூறு தகவல்களை பரப்பியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பிரகாஷ்குமார் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பிரகாஷ்குமார் எம்எல்ஏவுக்கு எதிரான அவதூறு பரப்புவோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ ஆதரவாளர்கள் கூறும்பொழுது தனியார் விடுதியில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா அருகில் உள்ள ஒரு வீட்டின் பகுதிகளை நோட்டமிடும் வகையில் உள்ளதாக வீட்டின் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். இது குறித்து அந்த வீட்டின் உரிமையாளர்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் வீட்டின் உரிமையாளர்கள் தொகுதி எம்எல்ஏவான பிரகாஷ்குமாரிடம் முறையிட்டனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதிக்கு போலீசாருடன் சென்ற பிரகாஷ்குமார் எம்எல்ஏ சிசிடிவி கேமராவை பார்வையிட்டார். அப்பொழுது அந்த கேமரா புகார்தாரரின் வீட்டை நோட்டமிடும் வகையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் போலீசார் அதனை அகற்றினர்.
இதனால் எம்எல்ஏ பற்றி தவறான அவதூறு பரப்புகின்றனர் என அவர்கள் தெரிவித்தனர். கோட்டக்குப்பம் அருகே வீட்டு வாடகைக்கு வருவதாக கூறி பல்கலைக்கழக பேராசிரியரிடம் பணம் பறித்த வாலிபரிடம் போலீசார் காவல் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பேராசிரியர் சாலை செல்வம். இவரது வீட்டிற்கு வாடகைக்கு வருவதாக திருச்சி ஸ்ரீரங்கம் அருண் நகரை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் ஐயர் மகன் ரவிசங்கர். சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆன இவர் அட்வான்ஸ் தொகை செலுத்துவதாக கூறி பேராசிரியர் சாலை செல்வம் செல்போனை வாங்கி அதில் பேராசிரியர் சாலை செல்வம் வங்கி கணக்கில் இருந்து கூகுள் பே மூலம் 74,000 ரூபாயை அபே செய்து தலைமறைவானார். இது குறித்து பேராசிரியர் சாலை செல்வம் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் ராபின்சன் வழக்கு பதிவு செய்து மோசடி மன்னனை தேடி வந்த நிலையில் நெய்வேலியில் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறி அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணின் புகைப்படங்களை வெளியிட்டதாக குறிஞ்சிப்பாடி போலீசார் கைது செய்து பன்ருட்டி கிளை சிறையில் அடைத்திருந்தனர். இதனை அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக மோசடியில் ஈடுபட்ட ரவிசங்கரிடம் ஒரு நாள் காவல் விசாரணை வேண்டி மனு செய்தனர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் ரவிசங்கரிடம் காவல் விசாரணை மேற்கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு மன்னாத சாமி ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் பொதுமக்கள் செய்திருந்தனர். குஜராத் பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கில் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கோட்டக்குப்பம் காயிதே மில்லத் வளைவு அருகில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. குஜராத் மாநிலத்தில் 2002 நடந்த 14 பேர் கொலை மற்றும் பில்கிஸ் பானு எனும் இஸ்லாமிய பெண் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வந்த 11 பேர் சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்யப்பட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மகளிர் அணி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஆயிஷா தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இந்திய தலைவி ஃபாத்திமா முசஃபர் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 11 பேர் விடுதலையை மத்திய மாநில அரசுகள் திரும்ப பெற வேண்டும், கொலை மற்றும் கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட பாலியல் குற்றவாளிகளுக்கு கொடுமையான தண்டனைகள் வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, கோட்டக்குப்பம் நகர இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலத்துறை அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர் மாயமானது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமர குருபள்ளத்தில் அரசு கணக்கு மற்றும் கருவூலத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு 2வது மாடியில் உள்ள கணக்கு பிரிவு அறையில் சமீபத்தில் புதிதாக வாங்கப்பட்ட கம்ப்யூட்டர் அலுவலக பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய கம்ப்யூட்டர் மாயமாகி இருந்தது. ஊழியர்கள் பொறுப்பாளர் ரவிக்குமாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து ரவிக்குமார் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். வழக்கு பதிந்து அப்பகுதி சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். புதுச்சேரி அருகே மின்சாரம் பாய்ந்து ஊர்காவல் படை வீரர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே தொண்டமாநத்தம் ஈஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்த மூர்த்தி மகன் நாகராஜ் புதுச்சேரி காவல்துறை சிறப்பு பிரிவில் ஊர்காவல் படை வீரராக பணியாற்றி வந்தார். இவருக்கு மனைவி சீதா லட்சுமி, மகன், மகள் ஆகியோர் உள்ளனர். தனது வீட்டில் நீர் இறைக்கும் மோட்டார் பழுதடைந்ததால் ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த மோட்டாரை நாகராஜ் பழுது பார்த்தாராம். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் தீவிர சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நாகராஜ் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.